தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது பாஜக அப்படின்னு சொல்லி அன்வர் ராஜா பேசியிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய நெஞ்சில் எவ்வளவு வலி, அவருடைய நெஞ்சில் எவ்வளவு சுமை, அவருடைய நெஞ்சில் எவ்வளவு கனம் இருக்கிறது என்பதை இந்த வாக்கு மூலம் வெளிப்படுத்துகிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிஜேபி கட்சியோடு உறவு வைத்துக் கொண்டதன் மூலம் ஒரு அரசியல் தற்கொலையை செய்திருக்கிறது. இனிமேல் அதை மீட்க முடியுமா என்றால் முடியாது. இந்தியாவின் அதிகாரம் மிக்க உள்துறை அமைச்சர் இன்றைக்கு இதை ஆட்டி படைக்கிறார். ஒரு மேஜர் பார்ட்டி கூட்டணிக்கு சீஃப் எடப்பாடி பழனிசாமியை நட்சத்திர ஹோட்டலில் ஒரு செவ்வி கொடுக்க கூட அவர் அனுமதிக்கவில்லை. அந்த ஃபோரம் அதில் பின்னாடி பிஜேபி கட்சியினுடைய கொடிதான் பறந்ததை தவிர அதிமுக கொடிக்கு அங்கே இடமில்லை. இவ்வளவு பெரிய அவமானகரமாக எடப்பாடியை நடத்தி இருக்கிறார்கள். 50 இடங்களில் அடையாளம் கண்டு வேலை பாருங்கள் என்று பிஜேபி நிர்வாகிகளுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். சரி, முன்னாள் தலைவர், நான் மதிக்கிற நல்ல நண்பர் அண்ணாமலை 86 இடங்களில் களம் காணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தடாலடியாக அறிவிக்கிறார். இப்போது என்ன ஆயிற்றென்றால், இதை தமிழ்நாட்டை ஒரு உத்தரப்பிரதேசமாக்கலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஒரு ஆண்டாண்டு காலம் இஸ்லாமிய பெருமக்கள் வழிபட்ட பாபரி மஸ்ஜித்தை உடைத்து நொறுக்கி, அதுவும் பட்ட பகலில் காட்டுமிராண்டித்தனமாக உடைத்து நொறுக்கி, அந்த நீண்டகாலம் வழக்கு நடந்து அந்த பாபர் மசூதியை யார் உடைத்தார்களோ உடைத்தவர்களுக்கே அந்த இடம் உரிமை உடையதென்று உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை வாங்கிவிட்டார்கள். ஆண்டவன் சொல்லிட்டான். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டது. இப்போது அந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஒத்திகை பார்ப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். கலவரத்திற்கு கால்கை முளைத்துத்தான் அந்த கட்சி ஒரு இடத்தில் காலூன்ற முடியும். இப்பொழுது மதுரையிலே முருகன் மகாநாடு நடத்தினார்கள். குன்றத்தை காப்போம், குமரனை காப்போம் என்று ஒரு மாநாடு நடத்தி, அதிலே அரசியல் பேச மாட்டோம் என்று உயர்நீதிமன்றத்தில் வாக்குறுதி தந்துவிட்டு அந்த கூட்டத்திலே அண்ணாவை அவமதிக்கிறார்கள். சரி, நான் இப்படி எடுத்துக்கலாம். கேளுங்க, அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், மோடிதான் என்னுடைய டாடி என்று சொன்ன ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜு போன்றவர்கள் அச்சடித்த பதுமையாக அந்த மேடையில் உட்கார்ந்திருந்தார்கள். குன்றத்தை காப்போம், குமரனை காப்போம் என்று சொன்னவர்கள் மிகுந்த வலியோடும் வேதனையோடும் நாஞ்சில் சம்பத், சன் நியூஸ் நேயர்களுக்கு இந்த நிகழ்வின் மூலம் பதிவு செய்கிறேன். ஆண்டாண்டு காலம் திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் சிக்கந்தர் தர்காவில் வழிபட்டு வந்த இஸ்லாமிய பெருமக்கள் இப்பொழுது வழிபாடு செய்ய முடியவில்லை. இல்லை, நான் இந்த இடத்துக்கு தான் வரேன். சிறுபான்மையினருடைய வாக்குகள் கிடைக்காது அப்படிங்கிறத அன்வர் ராஜாவும் அதை சொல்லிட்டாரு, கோடிட்டு காட்டிட்டாரு. இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். சரி, இப்போ அவங்களோட கேள்வி என்னென்னா, அதிமுக தரப்பில் இருக்கவங்களே பலரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இல்லாமல் ஒரு கூட்டணியை அமைச்சு தான் களம் கண்டோம். அப்போ சிறுபான்மையினர் அப்படியே மொத்தமாக எங்களுக்கு வாக்களிச்சிட்டாங்களா இப்போ வாக்களிக்க போகிறதுக்கு? இப்போ அதனால் அவங்க இருந்தால் என்ன, கூட்டணியில் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, அதனால் சிறுபான்மையினர் வாக்கு கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன, அப்படியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டாரா எடப்பாடி? இல்லை, எடப்பாடி அதிமுகவுக்கு ஒரு நல்ல கட்சிக்கு மோசமான தலைவர். விளிம்பு நிலை மக்களினுடைய நம்பிக்கை பெற்ற கட்சி. நான் இன்னும் என்னுடைய நெஞ்சில் துருத்தி கொண்டிருக்கிற ஒரு வேதனை பதிவு செய்கிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கும் பொழுது
அந்த ஆவணத்தில் கையெழுத்து போட்ட 11 பேரில் தமிழ் மகன் ஹுசேன் ஒருவர். கேட்டீங்களா? வக்பு வாரிய தலைவராக இருந்தவர் அன்வர் ராஜாவை போல. ஒரு கட்சியினுடைய மூத்த உறுப்பினர், மக்கள் திலகம் எம்ஜிஆரின் செல்லப்பிள்ளையாக அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்தவர், ஜெயலலிதாவால் அங்கீகரிக்கப்பட்டு வக்பு வாரிய தலைவராக முடிசூட்டப்பட்டவர். இன்றைக்கு மருந்து வாங்க காசு இல்லை, உடல் உபாதைக்கு ஒரு தீர்வு காணுவதற்கு சக்தி இல்லை. ஒரு 6வது விரலாக இந்த அதிமுக அவரை அலட்சியப்படுத்தி அவர் நாகர்கோவிலில் அவருடைய குடியிருப்பில் இன்றைக்கு ஒரு சபிக்கப்பட்டவனை போல படுத்து கிடக்கிறார். அதிமுக என்கிற கட்சியினுடைய அவைத்தலைவரே அடுத்த வேளை உணவுக்கு என்ன என்கிற நிலைமைக்கு இன்றைக்கு அவர் நொறுங்கி கிடக்கிறார். அன்வர் ராஜா ஏன் கொதிக்கிறார் புரிகிறதா? என்னை போலத்தான் வக்பு வாரிய தெரிய தலைவராக இருந்தவர் அவர். நான் ஓரளவிற்கு என்னுடைய நிலைமையை தக்க வைத்துக் கொண்டேன். ஆனால் அந்த வாய்ப்பை இழந்துவிட்ட தமிழ் மகன் ஹுசேன் இன்றைக்கு கையிறு நிலையில் அதிமுகவால் கைவிடப்பட்டிருக்கிறார் என்ற கவலை கூட அவரை அழுத்தி இருக்கலாம். அது கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ரைட். நம்ம உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.